வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, முன்னாள் முதலமைச்சர் மீது கொலை முயற்சி வழக்கு, பரபரக்கும் ஆந்திர அரசியல் களம். என்ன நடந்தது வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஜெகன்மோகன் ரெட்டி மீது கொலை முயற்சி வழக்கு, பரபரக்கும் ஆந்திர அரசியல் களம். என்ன நடந்தது? ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மற்றும் 2 IPS அதிகாரிகள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவை ஆளும் தெலுங்கு தேசம் கட்சியின் MLA ரகுராமா கிருஷ்ணராஜி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார்கள் தெரிவித்திருக்காங்க. ஆந்திராவில் கடந்த மே மாதம் நடந்த தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடந்துள்ளது. ஜெகன் அரசும் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய அளவில் வென்று ஆட்சியை பிடித்துள்ளார். இதற்கிடையே இப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவருடன் சேர்ந்து மேலும் 2 IPS அதிகாரிகளும் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆந்திராவில் இப்போது ஆளும் கட்சியாக உள்ள தெலுங்கு தேசம் கட்சியின் MLA-வாக ரகுராமா கிருஷ்ணராஜி அளித்த புகாரின் அடிப்படையிலே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த விவகாரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் IPS அதிகாரிகள் BV சுனில்குமார் மற்றும் BSR சீதா மஞ்சுனோயில் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் மட்டுமின்றி ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி விஜய்பால் மற்றும் குண்டூர் அரசு பொது மருத்துவமனையில் முன்னாள் கண்காணிப்பாளராக GV பிரபாத் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏன் பழைய சட்டம்? இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேருமே இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே IPC கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 1ஆம் தேதி புதிய சட்டங்களுக்கு அமலுக்கு வந்தாலும் கூட MLA ராஜி புகார் அளித்த சம்பவம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை. இதன் காரணமாகவே அப்போது நடைமுறையில் இருந்த IPC கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. கொரோனா பரவல் அலைவாக நம்மை தாக்கி கொண்டிருந்த காலத்தில் 2021 ராஜி கைது செய்யப்பட்டார். அப்போது அவர் ஜெகனின் ஒயாஸ் காங்கிரஸில் தான் இருந்தார். இருந்தாலும் அவர் ஜெகன் அரசை தொடர்ந்து விமர்சித்து வந்தார். அப்போது மத நல்லிணத்தை குலைத்ததாக சொல்லி கடந்த 2021 ஆந்திர பிரதேசம் GAD போலீசார் ராஜிவை ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்தாங்க. இது தொடர்பாக ராஜி இப்போது புகார் அளித்துள்ளார். தான் கைது செய்யப்பட்ட போது விதிகளின்படி உள்ளூர் மஜ்லிஸின் முன் ஆஜர்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் CAD-இடம் டிரான்ஸிடம் கைது வாரண்ட் இல்லை என்று இதனால் கட்டாயப்படுத்தி குண்டூருக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. BV சுனில்குமார் மீது BS ஆஞ்சநேயலு உள்ளிட்ட அதிகாரி பெல்ட் மற்றும் தாடிகளின் தாக்கினார். இதய நோய்க்கான மருந்துகள் எடுத்துக்கொள்ள கூடாது, அனுமதிக்கவில்லை. எனக்கு பைபாஸ் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது என்பதும் அதிகாரிகளுக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் மருந்து எடுக்க அனுமதிக்கலை. சில அதிகாரிகள் வேண்டுமென்றே மார்பில் அமர்ந்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. எனது மொபைலை பிடுங்கி கொண்டாங்க. அதன் பாஸ்வேர்டை சொல்லும் வரை தாக்கினாங்க. அதன் பிறகு அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் அங்கு மருத்துவர்கள் பிரபாபதி மோசமாக சிகிச்சை அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். போலீசார் தூண்டுதலின் பேரில் போலி மருத்துவ சான்றிதழை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. அப்போதைய முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை விமர்சித்தால் உயிரை இழக்க நேரிடும் என்று BV சுனில்குமார் மிரட்டியதாக தனது புகாரில் தெரிவித்திருக்கிறாரு. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.